இந்த பதிவு நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும். மாணவ செல்வங்கள் இப்போ 10th +2 இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அடுத்து உயர்கல்வி என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எதிர்காலத்தில் நமக்கு வருமானத்தையும் தொழில் வாய்ப்புகளையும் தரக்கூடிய படிப்புகள் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி நமக்கு எங்கே தகவல் கிடைக்கும், இந்த மாதிரியான சில தேடல்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு +2 படிக்கிற வரையிலும், +2க்கு முன்னால் 10th வரும்போது உங்களுக்கு மார்க் லெவல் வச்சு உங்களை மதிப்பீடு செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1 +2ல் நீங்கள் என்ன மாதிரி மார்க் எடுக்கிறீங்கிறத வச்சு காலேஜுக்கு போகிறத பற்றி அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு இலவச ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஆலோசனையும் சொல்ல முடியாது, இலவச அறிவுரை. ஆலோசனை சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு அதுக்கு நல்ல வழிகாட்டுதல் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆலோசனை. ஆனால் இலவச அறிவுரை சொல்லுவாங்கள்ல, அது மிக மிக கொடுமையான விஷயங்க. சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான், வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாகவும் கூட எண்ணி விடாதே, நம்பி விடாதே அப்படின்னு சொல்லி நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலத்திலேயே பாட்டாக எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் பாருங்கள், நீ டாக்டராவா, வக்கீலாவா, என்ஜினியராவா, நீ எதுவாக வேணால் வந்துட்டு போகட்டுமே, அவங்கவுங்களுக்கு திறமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த இலவச அறிவுரையெல்லாம் சொல்கிறது தயவுசெய்து இந்த குரூப் ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய, அது காலங்காலமாக இந்த காலம் தான் சொல்லுவோம், அதுவும் இந்த நவீன காலத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்தில் மாணவ செல்வங்களுக்கு அவங்களுக்காக சுயமாக தேடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்னும் பழங்காலத்தில் நான்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போவும் வாத்திங்க சொல்கிறதையும் கேட்டிருக்க மாட்டீங்க, சொந்தக்காரன் சொல்கிறதையும் கேட்டிருக்க மாட்டீங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு மற்றதுக்கெலாம் போய் நல்ல விருந்து சாப்பிட்றதுக்கு அங்கே போய் வெத்தலை பாக்கு போட்டு ஊர்கதை பேசுகிறதுக்கு தான் போவீங்க. ஆனால் அங்கேருந்து இந்த பக்கம் வந்தவுடனே சொந்தக்காரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. அதே தான் குழந்தைங்க மனசுலையும் நீங்கள் வளர்க்குறீங்க. சொந்தக்காரன் சொல்கிறத கேட்காத, சொந்தக்காரன் சொல்கிறதெல்லாம் கெடுதல் தான் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்கோம். படிக்கிறதுல இந்த மாமன் பையன், இந்த சித்தப்பா பையன், கசின் படிக்கிறான், என்னவோ படிக்கட்டுமே, அவங்க குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களே தேடிக்குவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். தூண்டாமணி விளக்கு தூண்டாமல் எரிவதில்லை. அந்த மாதிரி சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி அந்த லெவலுக்கு தான் நம்மளுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதலாம் இருக்கணுமே தவிர, ஏதோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மாணவர்கள்ட்ட திணிக்கக்கூடாது. வாழ்க வளமுடன்.